எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு திரு பாரதிராஜா அவர்களை 16 வயதினிலே படத்துடைய ரேடியோ விளம்பரத்திலிருந்து எனக்கு பழக்கம். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறது சும்மா கொடுத்த பட்டம் அல்ல, அவருடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் அந்த இயக்குனர் இமயம் என்ற பட்டம். இப்போ முன்னாடி இதை ப்ரொடியூசர் பேசும்போது கூட சொன்னார், இது ஒரு வித்தியாசமான படம்னு. ஒரு படத்துடைய டைட்டிலை பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு ஊகிச்சிட முடியும். ஒரு படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன கதை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் இது எல்லாம் தாண்டி யூகிக்க முடியாத ஒரு திரைக்கதையுடன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணப்பட்ட படம் இது. நான் அந்த படத்தை முழுக்க பார்த்துட்டேன். ஏன்னா சென்சாரில் நான் தான் பார்த்தேன். இல்லை அவ்வளோ வருத்தப்பட அந்த மாதிரி காட்சியெலாம் கிடையாது. இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, சென்சாரில் நீங்களே பார்த்துட்டு விட்டுறீங்க, அப்புறம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிம்பாங்க. பாரதிராஜா அவருடைய டைரக்ஷனுடைய காலகட்டத்தில், அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய நடிப்பினுடைய காலகட்டத்தில் கொடுத்த மிகச்சிறந்த காம்பினேஷன் தான் அந்த அவருடைய மிகப்பெரிய படம் முதல் மரியாதை. அது எப்படி முதல் மரியாதை சிவாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை கொடுத்ததோ, அதுபோல் இந்த படம் பாரதி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகங்கிற அந்தஸ்தை கொடுக்கும். காரணம் அவர் ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த அதிகாரம், குரல் அதெல்லாம் மாற்றி டோட்டலாக வேற ஒரு கேரக்டரைசேஷன். ரொம்ப குணச்சித்திர நடிகர் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்துக்கு பிறகு திரு பாரதிராஜா இருப்பார். எத்தனை படம் அவர் ஒத்துக்கிறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. தேனப்பன் அப்படிதான், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வில்லன் கிடைச்ச மாதிரி அதே யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காரு நினைக்கிறேன். வேஷ்டி மலைக்கு போகிறாரா இல்லைன்னு தெரியல. கன்வென்ஸ்லாம் வாங்குறதில்ல, ஒன்றும் வாங்குறதில்ல அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தேனப்பன் படத்தில் நானும் வாங்கினதில்லை. இல்லை அவர் கொடுத்தார், நான் வாங்கினதில்லை. அவர் கொடுத்தார், கொடுக்கலன்னு சொல்லலைன்னா அவர் கொடுக்க நான் வாங்கினதில்லை. காரணம் ஒரு நடிகன் என்பவருக்கு மிகப்பெரிய பணம் கிடைக்கிது. அதை தவிர எனக்கு பெட்ரோல் கன்வென்ஸ் கொடு, இந்த பேட்டா கொடு, அந்த பேட்டா கொடு. தொழிலாளர்கள் கேட்குறது வேறு. அதை நீங்கள் மிக அதிகமான சம்பளம் வாங்குறவங்க இதெல்லாம் எது கேட்கணும்? எனக்கு இந்த முடியை இப்படி சரி பண்ணுற அந்த பேட்டா எனக்கு கொடு. இதெல்லாம் ஒரு தயாரிப்பு என்பது, தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அந்த தொழில் நன்றாக இருக்கும். யார் பணம் போடுறாங்களோ அந்த தொழில் நன்றாக இருந்தால் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அது கொஞ்சம் மாறி இருக்குங்க. பணத்தையும் போட்டுட்டு எல்லார் காலையும் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது. அது மாற வேண்டும். அது மாறுவதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். ஒருத்தர் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் எல்லாம், நான் இப்போ 2-3 ஹீரோஸ் எல்லாம் நடிக்கும்போது நாங்கள்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டு போவோம். நிறையா படங்கள் பார்த்துருப்போம். அப்போது என்னோட நடித்த ஒரு ஹீரோ வரிசையாக ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் வரும்போது வாசல் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா நோட்டு போடுவார். நான் கேட்பேன், ஏடா இதுக்கு 500 ரூபா போடுற, பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடலாமா, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லையா அப்படின்னோடனே, அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாத, என்ன இருந்தாலும் என்ன வச்சு படம் எடுத்த முதல் ப்ரொடியூசர் அவர் அப்படின்னாரு. காரணம் அப்படி இருந்தவரை பாவம் அப்படி அதே தியேட்டர் வாசல் பிச்சை எடுக்க விட்டாங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விருப்பப்படுறேன். இன்றைக்கி நம்ம ஆர்கே செல்வமணி எல்லாம் வருவார்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்திருக்காருன்னு தெரியல. இது ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன். வரிசையாக இங்கே 40 ஷேர் போட்டோன்னே எல்லாருக்கும் பிபி ஏறிட்டோம். இது இன்றைக்கி முடியுமா, ஃபங்க்ஷனில் ரிலீஸுக்கு அப்புறம் தான் முடியுமாங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் திரைப்பட அந்த பெப்சி யூனியனிலிருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸை தயாரிப்பாளர் சங்கத்துடன் இணைத்தாலே பாதி செலவுகள் குறையும். அதே போல் அந்த தயாரிப்பாளர்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தினாலே ஒரு படம் ஓடலை, மிகப்பெரிய நஷ்டம் அடையாமல் அவர்கள் தப்பிக்க முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறதுக்காக தான் நான் நினச்சேன். அதே போல் லாப நஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எப்படியாவது என்னுடைய பணத்தை செட்டில் பண்ணிவிடுன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த படத்தினுடைய கதாநாயகன் விதார்த் ரொம்பவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச்சோட ப்ராஃபிட் ஷேரிங்கில் இந்த படம் பண்ணியிருக்கார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் ரொம்ப கைதட்டி தெரிவிக்கணும். எந்த ஒரு நடிகனுக்கு தன்னுடைய படைப்பின் மேலே நம்பிக்கை இருக்கோ, வா ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்சி என் படத்தை வாங்கிக்கிறேன்
அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஆண்டு பண்ணாக்க ரொம்ப நல்லாக இருக்கும். அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு மாறுபட்ட படம் தான். ஏன்னா இப்போ புதிய இயக்குனர்கள் அப்படின்னு வந்தபோது யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு அப்போ கூட டைரக்டர் சொன்னார், எப்படியாவது கொஞ்சம் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே எந்த படமாக இருந்தாலும் எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அது இந்த ஜிஎஸ்டி வந்தோடனே அது போயிடும். நீங்கள் தயாரிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது யூவா யூஏவா ஏவா எதுவாக இருந்தாலும் உங்கள் படம் நல்ல படம்னாக்கா அது கண்டிப்பாக கலெக்ட் ஆகும். காரணம் வந்து யூஏ பார்த்துல அடல் சொல்லி படத்தை கூட குழந்தைங்க தான் முதல்ல வராங்க. அப்பா அம்மாவே திட்டுறாங்க, நான் எங்கே விட்டு வர முடியும் உங்களை அப்படிங்கிறாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது என்னங்க இப்படி எடுத்திருக்காங்க, குழந்தைங்கள இஷ்டம் வந்துட்டோம்ங்கிறாங்க. அவங்க தான் ஏன் போட்டிருக்காங்களே. உங்களுக்கு தெரியுமா யூ சர்டிஃபிகேட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு உள்ள வித்தியாசம்? யூ சர்டிஃபிகேட்னா குடும்பத்தோடு போய் பார்க்குற படம், ஏ சர்டிஃபிகேட்னா அதே படத்தை தனித்தனியாக போய் பார்க்குற படம். அதே தான், அதுக்கு மேலே பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட்டெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த நித்திலன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப யங்ஸ்டர். நான் சொல்கிறது, உன் படைப்பு மிகச்சிறந்த படைப்பு, மிகச்சிறந்த ஒரு இயக்குனரையே ஒரு நடிகராக்கிய ஒரு பெருமை உனக்கு இருக்குப்பா. நீ கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் உனக்கு உண்டு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.